ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா அகோரி கலையரசன் வந்ததுலேருந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, அகோரிகள் குடும்பத்தில் இருக்கலாமா, அகோரி ஆன பிறகு குடும்பத்தில் இருக்கலாமா, அடுத்தது மனைவியோடு சேரலாமா, காமத்தில் ஈடுபடலாமா. ஸோ இந்த மாதிரி வாதங்கள் இருக்குது. ஸோ அகோரினா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், திரும்பி வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி போகிறது தான் ஆன்மீகமா, குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுட்டு போகணுமா அப்படின்ட்டு கலையரசனோட அவர்களுடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பபிதா ரோஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ அகோரிகள் குடும்பத்தில் இருக்கலாமா? இதே கேள்வி அப்படியே ரிவர்ஸில், குடும்பத்தில் இருக்கிறவங்க அகோரி ஆகலாமா குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இப்போ அகோரி அவங்க பிணத்தை சாப்பிட்றாங்க, நிர்வாணமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுடைய கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தால் கூட அவங்க ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவர் காசியில் சொல்கிறார், அகோரியில் நிறைய வகை இருக்குது, அதில் நாங்கள் அந்த ஒரு வீட்டுக்கு உள்ளே நாங்கள் போக மாட்டோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவனும் கஞ்சாவும் மட்டுமே அப்படிங்கிறார். ஸோ கஞ்சா அடிக்கிறது கெட்ட பழக்கம், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்களுடைய லட்சியம் என்னென்னா முழுக்க முழுக்க சிவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது. ஸோ அதற்கு பல முறைகள் இருந்தால் கூட இது சிவனுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, எதையும் நான் இழக்க தயார் சிவனுக்காக, சிவனுக்காக நான் எதையும் சாப்பிட தயார், ஆடை இல்லாமல் இருக்க தயார், அதுதான் அனைத்தையும் இழக்க தயார். ஸோ அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் அகோரி வாழ்க்கை முறை, ரொம்ப கடுமையான வாழ்க்கை முறை. அவங்களுடைய லட்சியம் இறைவனோடவே வாழ்வது, இறைவனோடவே கலக்கிறது. மீண்டும் இந்த கலியுகத்தில் நான் பிறக்கக்கூடாது. ஸோ ஆன்மீகத்தில் எது உயர்ந்த இலக்கோ அதை நான் அடையணும். அது முக்தியாக இருக்கலாம், ஜீவன் முக்தியாக இருக்கலாம், மோட்சமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மூணுத்துக்குமான வித்தியாசம் கூட தெரியாது. ஸோ மூணும் ஒரே அர்த்தத்திலே பயன்படுத்துகிறாங்க. முக்தி அப்படின்னா இந்த பூமியிலிருந்து தப்பிச்சு போகிறது, மீண்டும் இந்த பூமியில் பிறக்காமல் கடவுள்கிட்ட போகிறது, அது முக்தி. மோட்சம் அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரி தான், இங்கேருந்து கடவுள்கிட்ட போகிறது. ஆனால் திரும்ப நான் வரவே கூடாது, பிறவா நிலை. ஆனால் முக்தி அப்படி கிடையாது, கடவுள்கிட்ட போகிறது, அந்த முக்தியிலேயே 24 எப்போவுமே இருக்கிறதுக்கு பேர் மோட்சம். அப்படி ஒரு நிலை கிடையாது, திரும்ப அவங்க பிறக்க வருவாங்க. ஆனால் மோட்சம்ன்றது பிறவா நிலை, கடவுளோடவே கலந்துடுறது, இரண்டரை கலந்துடுறது. அடுத்தது ஜீவன் முக்தி அப்படிங்கிறது முக்திக்கு போயிட்டு மீண்டும் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ்வாங்க. அதாவது சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை புரிஞ்சிக்கும் போது தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் கடவுள் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கமாக இருந்த பூமி இப்போ நரகமாயிடுச்சு, மீண்டும் சொர்க்கமாக போகுது, அதுக்கு தயார்படுத்துகிறார். ஸோ அப்படி மீண்டும் நாம் சொர்க்கத்தில் பிறக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அது ஏன் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீவனில் இருந்து கொண்டே, அதாவது உடலில் இருந்து கொண்டே முக்தி அடைந்த நிலையில் இருப்பது, அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் லட்சியம். ஆனால் அந்த லட்சியத்தை அகோரிகளோ துறவிகளோ எப்படி அடைய முயற்சி பண்ணுறாங்கன்னா, நிஜமாகவே குடும்பத்தை விட்டுட்டு எல்லா கடமைகளிலிருந்தும் விடுபட்டு இருக்க முயற்சி பண்ணுறாங்க. கடமைகளை விட்டுடுறாங்க, அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை தான் கலையரசன் அவர்களுடைய மனைவி கேட்டாங்க, இதுதான் ஆன்மீகமா,
மனைவி குழந்தைங்களெல்லாம் நடுத்தரில் விட்டுட்டு போகிறது தான் ஆன்மீகமா? அது நியாயமான கேள்வி. சரி, அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் கிடையாதா? அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை? குடும்பத்தை விட்டுட்டு போகிறவன் மட்டும்தான் கடவுளை அரவணைப்பாரா? குடும்பத்தில் இருக்கிறவனை அரவணைக்க மாட்டாரா? அப்போ குடும்பத்தில் இருந்து கொண்டே அகவரியாக அல்லது ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா அப்படின்னா, உண்மையிலே குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வழியைத்தான் கடவுள் போதிக்கிறார். குடும்பத்தை தூக்கி கடாசிட்டு போகிற வழியை மனிதர்கள், சங்கராச்சாரியர் ஆரம்பித்தார், துறவர மார்க்கம். உண்மையில் அதுக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அது தனி மார்க்கம். அவங்க பிறவா நிலை அடையிறதும் கிடையாது. அதுக்கு காரணம் ஒன்று, கடவுள் எங்கே இருக்கிறார் தெரியாது, கடவுள் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது தெரியாது, அங்கே போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் தெரியாது. ஸோ இவங்களா ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு கடவுள் இப்படி இருப்பார்னு இவங்களே ஒரு அனுமானத்தில் இருந்துட்டு அதோடு நம்ம கலக்கணும். எப்படியும் கடவுள் மிகப்பெரியவர் இல்லையா, அதனால் மிகப்பெரிய ஜோதின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. நம்ம ஆத்மா எப்படி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக பூர்வ மத்தியில் இருக்குதோ, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி சிவபெருமானும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதனால தான் அவரை பார்க்க முடியல. ஸோ கடவுளாக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துலேருந்து தான் வரும். ஸோ மேலே இருக்கிறது சிவபெருமான், ஆனால் இது மாதிரி பெருசாக இருக்க மாட்டார், தனியாக காட்டணுன்றதுக்காக பெருசாக போட்டிருக்கிறோம். மற்றபடி ஆத்மா மாதிரி அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் சிவ பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அவர் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், அங்கு நீங்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தீங்க, பரிசுத்தமாக இருந்தீங்க, கணவன் மனைவியோடு தான் இருந்தீங்க, ஆனால் அது தூய்மையான இல்லறமாக இருந்தது. இன்னைக்கு விபச்சார இல்லறமாக இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமம் கலந்துடுச்சு. சொர்க்கத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் அங்கே காமம் கலக்கலை. அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தெய்வங்களை நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஜோடி ஜோடியாக தெய்வங்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக ஜோடி ஜோடியாக அவங்க காமத்தில் ஈடுபட்டாங்கன்னு அவங்கள ஒரு முன்னுதாரணமாக வச்சு நான் அதனால் காமத்தில் ஈடுபடுறேன் அப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க. கலையரசன் அவர்கள் கூட அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். அது அப்படி கிடையாது. அது தூய்மையான இல்லற மார்க்கம். அதைத்தான் கடவுள் கலியுகத்தின் இறுதியில் போதிக்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் உங்களுடைய கவனம் எல்லாம் ஆத்மாவாகிய நான் தான் இந்த உடலை இயக்கிறேன், கண்கள் மூலமாக பார்க்குறேன், காது மூலமாக கேட்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்தையும் செய்வது ஆத்மா அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மாவைத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் சரீர கவர்ச்சியில், உலகியல் கவர்ச்சியில் அவங்க மயங்க மாட்டாங்க. ஆத்மாவிலே கவனம் இருக்கிறதுனால சதா ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தம்தான். 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமானதுக்கு முக்கியமான காரணமே ஆத்மா என்றதை மறந்து அழியக்கூடிய உடம்பு நான் நினச்சிட்டு புலனின்பத்துக்கு அடிமையாகிறதுனால தான். ஸோ அப்போ புத்தி மயக்க நிலை அடையுது. மயக்க நிலை அடைகிறதுனால நிறைய பாவம் சேரும். சரி, அது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியாமல். ஸோ அந்த பாவத்தின் பலனாக தான் சொர்க்கத்தில் நமக்கு இருந்த அழகிய உடல், அளவற்ற செல்வம், தெய்வீக குணங்கள் அனைத்தையும் படிப்படியாக இழக்கிறோம். இது இல்லாமல் விதவிதமான நோய்கள், கடன் தொல்லை, இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் மனிதனை திரும்பி திரும்பி தாக்கிக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து நம்மை காப்பாற்றுறதுக்காக கடவுள் கொடுக்குற முதல் கட்டளை, பாவம் செய்கிறத முதல்ல நிறுத்துங்க. குறிப்பாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அதிலும் நம்பர் 1 பாவம் காமம். அதுக்கு காரணம் உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சது தான். ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்த்தால் எப்படி காமம் வரும்? ஆனால் இப்போ அந்த சக்தி இல்லை ஆத்மாவுக்கு. அதனால் பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மா எந்த அளவுக்கு நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ள பலம் நிரம்பும். ஆத்ம பலம் நிரம்பினா என்ன ஆகும்னா, வெளி உலக விஷயங்களில் மயங்கிறதுலேருந்து விலகி ஆத்மா தெளிவடையும்.
ஸோ அதுக்காக தான் இறைவனின் நினைவிலேயே இருப்பதற்கான வழியை இறைவனே வந்து கற்றுக் கொடுக்குறார் கலியுகத்தின் இறுதியில். இப்போ கடவுள் கொடுக்குற இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம், எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இப்போ அகோரிகள் துறவிகள் இவங்களாம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது. ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும்னா இல்லறத்தை விட்டே ஓடி போயிடணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, அவங்க எங்கே ஓடி போனாலும் இல்லறத்தில் இருப்பவர்கள்கிட்ட காசு வாங்கியோ சாப்பாடு வாங்கியோ தான் சாப்பிடணும். அப்போ என்ன ஆகுது? அல்லது இல்லறவாசிகளுடைய பிணத்தை சாப்பிட்றது. எப்படி பார்த்தாலும் கணக்கு உருவாயிடுது. இந்த கணக்கை முடிப்பதற்காகவே அவங்க மீண்டும் பிறக்கணும். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ எங்கே மாட்டிக்கிறாங்க பாருங்கள் இல்லையா? அதாவது திருமணம் பண்ணிட்டு போகிறது அது வேற ஒரு விதத்தில் பாவமாயிடுது, விட்டுட்டு வேற போயிடுறாங்க. சரி, அப்படி திருமணம் பண்ணாமலே போனால் கூட கணக்கு உருவாகுது இல்லை மற்றவர்கள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுனால. அதனால தான் இறைவன் சொல்கிறார், குடும்பத்தில் இருந்துக்கிட்டே, ஏன்னா அதை நீங்கள் உருவாக்குனீங்க. திருமணம் பண்ணலைன்னா ஓகே, பெஸ்ட், சூப்பர். உங்களுக்காக ஒரு உறவுகளை உருவாக்கலைன்னா பற்று இருக்காது, அற்புதமான வழி. ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த கலியுகமும் அப்படி இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அப்படி நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்காமல் இருங்க. அதையும் மீறி குழந்தையும் பிறந்துடுச்சா, சரி ஓகே, அதை நீங்கள் பராமரித்து தான் ஆகணும். கல்யாணம் பண்ணால் உங்கள் மனைவியை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். குழந்தை பெற்றா அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது உங்களுடைய படைப்பு. அதை விட்டுட்டு போனால் பாவமாயிடும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதன் மீது பற்று மட்டும் வைக்கக்கூடாது. இப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன போரில், உக்ரைன் போரில், இலங்கை போரில் எத்தனை சகோதரர்கள் இறந்தார்கள். சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது சாதாரண வார்த்தை கிடையாது, சகோதரன் அப்படின்னு சொல்கிறது. ஜென்ரலாக இந்த சகோதரன்ற வார்த்தையை பாலஸ்தீன் போரில் முஸ்லீம்கள் இறக்கும்போது முஸ்லீம்கள் போட்டாங்க, நம்ம சகோதரர்கள் அங்கே இறக்குறாங்க, அப்போ இஸ்ரேல்காரன் உனக்கு சகோதரன் கிடையாதா? அப்போ அவங்க குறுகிய வட்டத்துக்குள்ளே வராங்க. ஆனால் சகோதரனுடைய உண்மையான அர்த்தமே குறுகிய வட்டமே கிடையாது. முஸ்லீம்கள் பாய் பாய்னு கூப்பிட்றாங்க இல்லையா? முஸ்லீம்களை நாமளும் பாய் பாயின்னு தான் கூப்பிடுவோம். பாய்னா சகோதரன் அர்த்தம். அப்போ உண்மையிலே இந்த சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுல அன்பும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு விலகிய தன்மையும் இருக்குது இல்லையா? இலங்கையில் சகோதரர்கள், அதாவது தமிழர்ன்றதுனால சொல்லலை, சரி உக்ரைன் எடுத்துக்கலாம், எந்த விதத்துலையும் நமக்கு சம்மந்தம் இல்லாதது இல்லையா? ஸோ அப்போ உக்ரைனில் நம் சகோதரர்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அன்பையும் காட்டுது, சகோதர உணர்வையும் காட்டுது. அதே நேரத்தில் அவங்க மேலே கருணையை காட்டுமே தவிர பற்று இருக்காது இல்லையா? ஆனால் அதே சகோதரன் முன் ஜென்மங்களில் உண்மையிலே உங்களுக்கு சகோதரனாக இருந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய அம்மாவாக இருந்திருக்கலாம், கணவனாக இருந்திருக்கலாம், மனைவியாக இருந்திருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த உடலில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பற்றெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த உடலை விட்டுட்டு ஆத்மா போய் வேறு ஒரு உடலை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு மதத்தில் எடுத்துருச்சு. இப்போ நமக்கு தெரியும், வாய்ப்பு இருக்குது, அதில் இறந்தது ஒருத்தராவது எனக்கு நெருங்கிய தொடர்பாக இருந்திருப்பாங்க. இத்தனை ஜென்மம் எடுத்துருக்குறோம் இல்லையா? ஒருத்தராவது இருந்திருப்பாங்க தானே. ஆனால் அது உங்களுக்கு இப்போ வலியை கொடுக்குதா? அது நடந்திருக்கக்கூடாது, ஒரு கருணை, அது நிற்கணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் துடிக்கிறீங்களா அப்படின்னா துடிக்கலை. இல்லை நான் துடித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க
உங்கள் வீட்டு குழந்தை இறக்கும்போது துடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் துடிக்கிறது. ஸோ அப்படி நீங்கள் துடிக்க மாட்டீங்க இல்லை. அந்த குழந்தை வந்து விளையாண்டதை நினச்சி பார்ப்பீங்க, செல்லமாக சண்டை போட்டது, அது ஒரு க்யூட்டாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். குறிப்பாக பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, தாய்மார்கள். இது அதே தாய்மார் வெளியில் இருக்கிற சகோதரர்களை இறக்கும் பொழுது ஒரு கருணை மட்டும், இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? இதே ஆத்மா தான் இவங்களுக்கு குழந்தையாக ஒரு ஜென்மத்தில் இருந்த அதே ஆத்மா அங்கே போய் பிறந்துடுச்சு. ஆனால் அந்த உடலில் இருக்கும் வரை தான் அந்த பற்று. உடலை விட்டு அது வேறு உடலை எடுத்தவுடன் பற்று போயிடுச்சு. அப்போ இந்த பற்று உடல் மீது, உடலின் காரணமாக வந்த பற்று. ஸோ இந்த பற்றை அறுப்பதற்கு நீங்கள் குடும்பத்தை விட்டு போக தேவையில்லை, உடலை பார்ப்பதை நிறுத்தினாலே போதும். கரெக்டாக சொல்லணும், முஸ்லீம்கள் பர்தா போடுறதுடைய உண்மையான காரணம் அதுதான். தாடி வளர்க்குறது, இது எல்லாமே அந்த தாடியில் வந்து ஆல்மோஸ்ட் முகமே மறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதோடைய காரணம் வந்து அந்த பற்று வரக்கூடாது இல்லை, முகத்தை பார்த்து தான் பற்று வரும் இல்லை. ஸோ அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த தொப்பி, அந்த தாடி, அப்படியே ஒரு கண்ணாடியும் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பெரும்பாலும் எல்லா முஸ்லீம்களும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அந்த தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அப்படியே நல்ல ஷேவ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் முகம் நல்லா தெரியும், பற்று ஈஸியாக வந்துடும். ஸோ அங்கே வந்து அது முகமே ஒரு ரகடாக இருக்கிறதுனால அதுவே ஒரு அளவுக்கு பற்றை குறைக்கும். ஆனால் இப்போ போராத நேரம் அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு தாடி வைக்கிறது. எல்லா மதத்தினர், வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கூட தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அந்த உடலின் காரணமாக தான் பற்று வருது. அதனால் கடவுள் சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை உடலில் இருந்தாலும் உடலை பார்க்காமல் அந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்கள். ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தீங்க, அது உங்களுடைய ஒரிஜினல் குணம்தான். அது நடுவில் இந்த நரகத்தில் வரும்போது தான் மறந்துடுறோம், உடலில் கவனம் போயிடுச்சு. இப்போ மீண்டும் ஆத்மாவில் பாருங்கள். இப்போ அந்த ஆத்மா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, உடல் இல்லாமல் பார்க்கும்பொழுது, பாலஸ்தீன் உக்ரைனில் இருக்கக்கூடிய சகோதரனோடு உங்களுக்கு என்ன உறவு இருக்கோ அதே உறவு தான் இங்கேயும் இருக்கும். அந்த விலகிய தன்மையை உங்களால் உணர முடியும். ஆனால் முயற்சி பண்ணணும், வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்குறதுக்கு. உடலை பார்க்கும்போது தான் அந்த உறவு. ஆத்மாவை பார்க்கும்போது இதே ஆத்மா வேறு உடலில் வேறு யாருக்கோ உறவாக இருந்தது முன் ஜென்மத்தில். இப்போ கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து பிறந்திருக்குது, அவ்வளோதான். அதோடைய நேரம் முடிஞ்சோடனே இங்கே உடம்பை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடும். இது ஆத்மான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் அதை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் இப்போ என்ன உறவில் இருக்குதோ அதற்குரிய கடமை செய்வீங்க. குழந்தையாக இருந்தால், மனைவியாக இருந்தால் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் பற்றில் சிக்கிக்கக்கூடாது. இதுதான் கடமை செய், பலனை எதிர்பாராது. கடமை செய்கிறீங்க, ஆனால் உடல் நினைக்கும் போது தான் அந்த பலன் எதிர்பார்ப்பீங்க, கூடவே இருக்கணுன்றதெல்லாம். இப்போ அந்த உறவு வந்துடுச்சு, அதனால் கடமை செய்கிறீங்க. அது ஒரு விதத்தில் கடமைன்றதோட கடன் கூட சொல்லலாம் இல்லையா. முன் ஜென்மத்தில் கடன் பட்டிருக்கிறோம், அதை வாங்கிறதுக்காக வந்திருக்குது, அவ்வளோதான். ஆனால் பற்றில் சிக்குவதில்லை, உடலை பார்ப்பது இல்லை. அப்படி நீங்கள் பக்காவாக பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கும் மேலே இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஆத்மானு வந்து சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க ஆத்மாவுக்கு பலம் வரும். வெளி உலக விஷயத்தில் இருந்தாலும் புத்தி விலகும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆத்மாவாக பாருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களை மட்டும் இல்லை, எல்லோரையுமே பார்க்கணும். ஆனால் மெயினாக நமக்கு பாதிப்பு வந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய இழப்பு தான் நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வீட்டிலிருந்து இந்த பயிற்சியை தொடங்க. அப்புறம் எல்லாரிடமுமே அந்த பயிற்சியை தொடங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெறுப்பே இருக்காது இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு ஒரு கிறிஸ்தவரை பார்க்குறீங்க, முஸ்லீமை பார்க்குறீங்கன்னும் போது, நான் ஹிந்துன்ற ஒரு உணர்வோடு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பற்றிய சில எண்ணங்கள் நமக்கு இந்த சமுதாயம் திணிச்சிருக்கும், முஸ்லீம்களை பற்றிய எண்ணங்கள். அப்போ உங்களை அறியாமல் ஒரு விதமான வெறுப்பு உணர்வு வரும். ஆனால் பூர்வ மத்தியில் வெறும் ஆத்மா மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, வெறும் ஆத்மா தான், உடலே தெரியக்கூடாது அப்படின்னா அது என்ன மதம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி சிந்தனை வராது. அப்போ ஆத்மா இப்போ முஸ்லீமாக இருக்கிற ஆத்மா ஒரு ஜென்மத்தில் இந்துவாக இருந்திருக்கலாம், இன்னொரு ஜென்மத்தில் கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம், எதுவாக வேணாலும் மாறி மாறி பிறப்பாங்க. ஸோ ஆத்மாவை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு வரும்.
அதே மாதிரி இப்போ ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் வருகிறார் அப்படின்னா அதுவும் சகோதர ஆத்மா தான். அது கூட ஒரு ஜென்மத்தில் நம்முடைய குழந்தையாக இருந்திருக்கலாம், நெருங்கிய உறவாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு எதுவும் வரல. ஆனாலும் அது சகோதர ஆத்மா. ஏன் சகோதர ஆத்மான்னு சொல்கிறோன்னா, ஜென்ரலாக யாரை சகோதரன்னுவோம்? நம்ம அப்பாவுக்கு பிறந்தவர்களை சகோதரர்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம அனைவருக்கும் அப்பா கடவுள் சிவபெருமான். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவருடைய குழந்தை தான் எல்லாருமே. அப்போ என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதரன் தானே, அந்த அர்த்தத்தில் தான் சகோதரன். அதாவது இதில் அன்பு இருக்குது, ஆனால் ஆத்ம ரீதியான அன்பு தான் இருக்குது. உடல் ரீதியான அன்பு தான் பற்றை கொடுக்கும், அதுதான் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த வழி தெரியாததுனால அவங்க போய் காட்டில் போய் ட்ரெஸ் இல்லாமல் பிணத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க என்ன சிவனை எப்படி அவங்க நினைக்க முடியும்? சிவனை பற்றியே தெரியாது இல்லையா? ஸோ இந்த ஞானத்தை கடவுள் சொல்கிறார், குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இந்த ஞானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சொர்க்கத்திலே குடும்ப மார்க்கம் தான், இல்லற மார்க்கம் தான், தூய்மையாக இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்துக்கிட்டே தூய்மையாக இருங்க, ஆத்மாவை பாருங்கள், சிவ பரமாத்மாவின் நினைவில் இருங்க. அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளி பிரம்மகுமாரி ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேளுங்கள். 1க்கு 3 தடவை குறைஞ்சபட்சம் நீங்கள் படித்தாலோ கேட்டாலோ தான் அதோடைய சிந்தனையிலே உங்களால் இருக்க முடியும். அடுத்தது ஆத்மான்னு ஆத்மாவை பார்க்குற பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது? அந்த பற்று இருக்காது, கூட இருப்பாங்க, அந்த பற்று இருக்காது. பற்று இருக்குதுனாலே நீங்கள் அந்த உடல் உணர்வில் இருக்கிறீங்க, உடம்பை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ணோம். இது ஆத்மா, அந்த ஆத்மா அந்த உடலை நகர்த்துது, இந்த ஆத்மா பல ஜென்மம் எடுத்திருக்கு. அதேமாதிரி நம்மையும் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா ஆத்மா நடந்து போயிட்டு இருக்குது, கால் மூலமாக ஆத்மா கண் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த ஒளிப்புள்ளி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அதுதான் அர்ஜுனன் அம்பு விடுற போட்டியில் எனக்கு அந்த புறாவுடைய கண்ணின் மணி புள்ளி தான் தெரியுதுன்னு சொன்னார். அது உண்மையில் ஆத்மாவை குறிக்கிற விஷயம். அதனால தான் அவரால் மட்டுமே சக்கரவியூகத்திலேருந்து வெளில வர முடியும், அந்த ரகசியம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ சக்கரவியூகன்றது இந்த பந்தனம், பற்று, பாசம், இதில் சிக்கிக்கிறது தான். இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி என்ன? ஆத்மா மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், ஆத்மாவாகவே உங்களை உணரணும். அனைத்து உறவையும் ஒரு சிவத்தந்தையோட மட்டும் வைக்கணும், அழியக்கூடிய மனிதர்களோடு வைக்கக்கூடாது. ஸோ அப்போ அவங்க இறந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இன்னொன்று, கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போகுது. இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், யார் தொடர்பில் வந்தாலும் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. நம்ம குடும்பம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம், மற்றவர்கள்கிட்ட நம்ம அதுவும் சொல்ல முடியாது. கொடுப்போம், உதாசீனப்படுத்தினா சரிங்கன்ட்டு அமைதியாக வந்துடும். ஸோ அப்போ இந்த ஞானத்தை பிடிச்சிக்கிட்டு இறைவனை நினைவு செய்து ஆத்ம உணர்வில் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்கு தான் அவங்கவுங்கள பாதுகாக்குது. அவங்கவுங்களுடைய பாவ கணக்குக்கான தண்டனை அவங்கவுங்க அனுபவிச்சே ஆகணும். இதை தாயோ, தகப்பனோ, கூட பிறந்தவனோ, நண்பனோ, உறவினனோ எவனுமே காப்பாற்ற முடியாது. இது பைபிளில் இருக்கும். நரகத்தில், இப்போ நரகம்தான் நடந்துகிட்டு இருக்குது, நரகத்தில் நீங்கள் அனுபவிக்கும் தண்டனையை உங்கள் பக்கத்திலேயே உங்களுடைய அப்பா அம்மா, உறவினர்கள், கூட பிறந்தவர்களாம் இருந்தால் கூட தடுக்க முடியாது அப்படின்னு இருக்கும். இல்லை ஒரு கொடூரமான நோய் வருது, என்ன பண்ண முடியும்? இல்லை படுத்த படுக்கையாக நிறைய ஆண்கள், பெண்கள் இருக்கிறதெல்லாம் அடிக்கடி நம்ம யூடியூப் சேனல்ஸ்லலாம் பார்க்குறோம். நல்லா வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க, திடீர்னு அப்படி படுத்த படுக்கை ஆகிடும். அவங்க வழியை அவங்க அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் அது நம்மளுடைய பாவம் கணக்கும் இருக்குது. அதனால தான் அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகே, பார்த்துக்கிறதுனால உங்களுடைய அந்த பாவச்சுமை குறையுது, கடன் முடியுது. ஆனால் கவலை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சக்திக்கு மீறி எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் பாவம் செஞ்சிருந்தால், நீங்களும் பாவம் செஞ்சதுக்கான தண்டனை உங்களுக்கு வந்தாலும் உங்களை விட அதிகமாக அவங்க பாவம் செஞ்சதுனால அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா, அந்த பாவத்திற்கான தண்டனையை பாவம் செய்தவர்கள் தான் அனுபவிக்கணுமே தவிர நீங்கள் ஏன் அனுபவிக்கிறீங்க? ஏன்னா அது என் குழந்தை,
அதனால தான் கடவுள் சொல்கிறார், குழந்தைன்றதை விட்டுடு, கணவன்றதை விட்டுடு, மனைவின்ற உறவை விட்டுடு, வெறும் சகோதரனாக பார். இல்லையா? உக்ரைனில் இருக்கக்கூடிய சகோதரன் இறக்கும்போது நீ துடிக்கலையே, இங்கே இறக்கக்கூட இல்லையே, ஏன் துடிக்கிற? என்னுடையவர்ன்ற அந்த உணர்வு தான் பிரச்சனை. அதை கட் பண்ணிட்டேன்னா உனக்கு அங்கே இருக்கக்கூடிய சகோதரனும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரனும் ஒரே மாதிரி தான் அனுபவமாகும். என்ன இவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், கடமை செய்கிறேன், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அகோரிகள் குடும்பத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், போயிட்டால் மறுபடியும் பிடிச்சி இழுக்குமே. அதனால தான் அவங்க குடும்பத்துக்கு போகிறது கிடையாது. மற்றபடி மனிதர்கள் உருவாக்கிய வழி தானே. அங்கே போயிட்டேன்னா மறுபடியும் உன்னை பிடிச்சி இழுக்கும். அதனால் சன்னியாசம் வாங்கிட்டா நீ குடும்பத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. போனால் என்னாகும், பிடிச்சி இழுத்துடும். ஸோ நிறைய அகோரிகள் திருமணம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ. ஏன்னா பிடிச்சி இழுத்துடுது. ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இறைவன் நினைவிலிருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது கூட இருக்கிறவர்கள் மீதே உங்களுக்கு பற்று இருக்காது. எல்லோரையுமே ஆத்மானை பார்க்கறதுனால யார் மீதும் பற்றோ அந்த காம ஈர்ப்பு சலனம் எதுவுமே இருக்காது. அந்த நிலையை அடைய முடியும். ஸோ இதுதானே அகோரியோடைய லட்சியம், இதுதானே துறவற மார்க்கத்துடைய லட்சியம். ஆனால் கூடுதலாக கடவுளின் வழிப்படி நீங்கள் உடல் உணர்வை விட்டதால், பற்றை அறுத்தெறிந்ததால், இறைவன் படைக்கும் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட நீங்கள் அடைய முடியும். ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய வழிப்படி தூய்மையாக இருப்பவர்கள், வலுக்கட்டாயமாக கன்னிகாஸ்திரி, பாதிரியார்கள், சாமியார்கள், அகோரிகள், இவங்கெல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு அல்லது அவங்க மதங்கள் சொல்கிறபடி, மதத்திற்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுளுக்கு ஒருத்தர் தான், அவர் கடைசியில் தான் வர்றார், அவர் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ரொம்ப ஈஸி. ஆத்மானு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க, ஒருத்தரையும் ஆத்மாவை பாரு, அவ்வளோதான். ஆனால் மதங்களில் உள்ளது அப்படியே இருக்குது. என்னென்னமோ இருக்கும், ஜபம் பண்ணணும், முட்டி போடணும், பட்டினி கிடக்கணும், அடகு குத்தணும், எந்த தொல்லையும் கிடையாது. இங்கே எல்லா காரியத்தையும் செய்யுங்க, ஆனால் இறைவனுடைய நினைவிலே இருங்க. இறைவன் மட்டும்தான் என்னுடையவர்ன்ற நினைவிலே இருங்க. இதன் மூலமாகத்தான் அவர் படைக்கும் சொர்க்கத்தையே நமக்கு கொடுக்கிறார். அளவற்ற செல்வம், அதை அனுபவிக்க ஒரு சின்ன நோய் கூட இல்லாத அளவிற்கு ஆரோக்கியமான உடல், 150 வருடம் ஆயுள். ஸோ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சொர்க்கம். அதை அடையிறோம். மற்றபடி அகோரிகள் இவங்கெல்லாம் எதையுமே அடையிறது கிடையாது. இழக்க தான் செய்கிறாங்க, மீண்டும் மீண்டும் பிறக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா கணக்கு மனிதர்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் இங்கே இறைவன் என்ன சொல்கிறாரு, யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. ஏன்னா கலியுகத்துலேருந்து நாம் தப்பிக்கணும். கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வர்றார். ஸோ இப்போ இங்கே இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால் சத்தியுகத்தில் தான் நீங்கள் உடல் எடுக்கணும், மீண்டும் கலியுகத்தில் பிறந்து கஷ்டப்படக்கூடாதுன்றார். ஸோ அதனால தான் யாரோடையும் கணக்கு வழக்கு வச்சுக்காதீங்க. சாப்பிட்றது கூட நீங்களோ அல்லது இந்த ஞானத்தை எடுத்த உங்கள் குடும்பத்தினரோ சமைத்ததை மட்டும் சாப்பிடுங்கள். வெளியில் ஹோட்டலில் கூட சாப்பிடாதீங்கிறார். ஸோ அது கணக்கு வழக்கு இல்லை, காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம். ஆனாலும் அந்த வைப்ரேஷன் இல்லையா, அவங்க என்ன அப்படியே கடவுளை நினச்சிக்கிட்டே சமைக்கிறாங்க, கண்டதையெல்லாம் நினச்சிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தான் சமைப்பாங்க. ஸோ அப்போ அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் உங்களை தாக்கும். ஸோ அப்படி உங்களை பாதுகாக்கிறார் கடவுள். இந்த ஞானத்தின் மூலமாக, கடவுள் கொடுக்குற வழியின் மூலமாக நம்மை இந்த வெளி உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிறோம், விலக்கி வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு போய் சாக்கடையில் விழற மாதிரி பணத்தை சாப்பிட்றாங்க. ஸோ இதுவா கடவுள் கற்றுக் கொடுக்குற வழி? ஸோ உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போகும். ஆனால் நாம் அதுக்கு முன்பே இறைவனின் நினைவிலிருந்து மேலே போவோம். மற்றவர்கள் இங்கே எல்லா தண்டனையும் அனுபவித்து பேயாலும் அலைஞ்சி சுற்றி வாழ்க்கையே வெறுத்து இங்கேருந்து அதாவது ஒருத்தர் உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா போகும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு குடும்பத்திலேயே 2 பேரால் ஒத்து போக முடியல. ஒரே உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா இருந்தால் நமக்கு பிடிக்காததெல்லாம் மற்ற ஆத்மா செய்யும் அதே உடலை பயன்படுத்தி. அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும். அப்போ தான் இந்த உலகத்துலேருந்து தப்பிக்கணுன்ற எண்ணமே மனுஷனுக்கு வரும். ஸோ அப்போ இந்த ஞானத்தை யாராவது எங்கேயாவது சொல்லிகிட்டு இருக்கும்போது கேட்டு கடைசியாக முயற்சி பண்ணும். அது வரைக்கும் அந்த மதத்துடைய மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கும், ஜபிச்சுட்டு இருக்கும், ஏதோ பண்ணி பார்த்துக்கும். கடைசியில் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஆனால் இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுறவங்க டக்குன்னு தப்பிச்சு போகிறத பார்த்துட்டு கடைசியாக வேறு வழி இல்லாமல் நினைத்து கடவுள்கிட்ட போவாங்க. அதுதான் முக்தி.
ஆனால் இப்போவே இந்த ஞானத்தை கேட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எல்லாம் முற்றிலும் அழித்து உடல் உணர்வை அழிப்பதன் மூலம் இந்த விகாரங்களிலிருந்து விடுபடுபவர்கள் தான் விகாரங்கள்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஸோ கடவுளின் வழியை பிடித்தால் சொர்க்கம், மனிதனின் வழியை பிடித்தால் மீண்டும் மீண்டும் நரகத்திலேயே ஜென்மம் எடுப்போம். இதைவிட இன்னும் இன்னும் துக்கத்தை அதிகமாக அனுபவிப்போம். ஸோ எந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.